மாசமா இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை சிவப்பா பிறக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? இன்னையே மாசமா இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிட சொல்றாங்க, வாங்க பாக்கலாம். குங்குமப்பூல சாஃப்ரனால் அண்ட் குரோசின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. சோ இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா பிரெக்னன்சி டைம்ல எல்லாத்துக்குமே அந்த மூட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அப்புறம் வாந்தி கொமட்டல் இது போன்ற உபாதைகள்லாம் இருக்கும். அந்த உபாதைகள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் ஆகுது. கேரட், பீட்ரூட், மாதுளை இது போன்ற கலரான பழங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை கலரா பிறக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்மளோட ரத்தத்திலே முழுசா கலக்கவே கலக்காது, யூரின் வழியே எக்ஸ்போல் ஆயிடும். பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சோ அப்படி சொன்னோம் அப்படின்னா யாரும் அதிகமா சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அதனால இது சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை நல்லா வெள்ளையா பிறக்குன்னு சொன்னா எல்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு வேணா நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தையோட கலர், ஹைட், வெயிட், அவங்களோட தோற்றம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரபணுவை பேஸ் பண்ணி தான். அவங்களோட ஜெனட்டிக், அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன், சோ அவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்களோட எல்லா தோற்றமும் அமையும். ஒரு விஷயம்லாம் தெரியவே தெரியாது. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.